ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் தோத்துட்டோம். 42-30 12 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஃபேக் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் முடிகிற அடுத்த நேரத்திலலாம் எப்படி விளையாடணும். டீமே செலெக்ஷனே சரியில்லை. ஸ்டார்டிங்கில் சாகர் இல்லைன்ட்டாங்க. சாயல் குலியா கேப்டன். ஒரு நாள் கேப்டனை மாற்றுறது, கோச்சை மாற்றுறது. இன்ஜூரினா பரவாயில்ல, 10வது நிமிஷத்தில் அவர் வராரு சாகர் திரும்ப உள்ள வந்தோடனே அவரும் சாயல் குலியாவும் சேர்ந்து சூப்பர் டேக்கிள் பண்ணி ராகேஷ் அவுட் பண்ணுறாங்க. ஸ்கோர் ஈக்குவல் ஆகுது 9-9. அப்புறம் ஆல் அவுட் ஆயிடுறோம். ஒரு டிலே ஆகுது. 9வது நிமிஷம் நடக்க வேண்டிய ஆல் அவுட்டு 13வது நிமிஷம் நடந்தது. நம்மளுது 2 வாட்டி ஆல் அவுட்டு. 13வது நிமிஷம் ஒன்று, 25வது நிமிஷம் ஒன்று. அவங்க பாருங்கள் 33வது நிமிஷம் தான் ஆல் அவுட் ஆனாங்க. ஒன்றுமே சரியில்லை. அபிஷேக், மோஹித், ஏன்னா மோஹித்துக்கு 1 பாயிண்ட்டு, அபிஷேக் எவ்வளோ 2 பாயிண்ட்டு, 2 பாயிண்ட்டு, 1 பாயிண்ட்டுக்கெலாம் எதுக்கு? எல்லாத்தோடய நான் 2-3 இடத்துல பாவம் சாகர் பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்கிறாரு. இவங்க 2 பேரும் நின்று எட்டி பார்க்குறாங்க. தம்ப்நெயிலில் ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள். அவங்க டிஃபென்ஸ் எப்படி இருக்குன்னு 5 பேர் சேர்ந்து அப்படியே தூக்கின்னு போகிறாங்க நம்ம பிளேயரை. இவங்க என்னென்னா எட்டி பார்க்குறாங்க. போய் மேலே தான் விழுங்களேன். நின்று என்ன பண்ண போகிறீங்க? 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு இன்னும் பெத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்புறம் கோச்சை நின்றுட்டு அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் பசல் காதில் சொல்லி அனுப்புகிறாரு. அதுதான் கேப்டன். இவ்வளோக்கு அவருக்கு அடிபட்டுது செகண்ட் ஹாஃபில். இருந்தாலும் என்ன மாதிரி லீட் பண்ணார் பாருங்கள். பிளேயர்ஸ் ஆகட்டும். எவ்வளோ நாள் தான் நீங்கள் நரேந்திரா, அஜிகே பவரே இதை டிபெண்ட் பண்ணிப்பாங்க. இந்த விஷால்ன்ற பையன் செகண்ட் ஹாஃபில் வந்தாப்புல கடன்னு 6 பாயிண்ட் எடுத்துட்டாப்புல. 7 செகண்டில் 1 பாயிண்ட் எடுக்கிறாங்க. காமெண்டேட்டர் சொல்கிறாரு, முதல்ல ஏன் அனுப்பல நீங்கள் இந்த விஷாலன்னு. எத்தனை நாள் இந்த பழைய பேரை வச்சுட்டு? இது நியர்லி ஃப்ளூக்கு தான் போன சீசன் ஜெயிச்சது. நீங்கள் என்னோடய வீடியோ எல்லாமே எடுத்து பாருங்கள். இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், செகண்ட் சீசன் வில் பி வெரி டிஃபிகல்ட். சக்ஸஸ்ஃபுல் செகண்ட் சீசன். ஃபஸ்ட்டு 4-5 தோத்துட்டே வந்தோம். கடைசியில் அதை விட்டுருங்க. போன சீசன் செமிஃபைனல் வந்தது. இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். செகண்ட் சீசன் இஸ் ஆல்வேஸ் டிஃபிகல்ட். உங்களை எல்லோரும் மார்க் பண்ணியிருப்பாங்க, எல்லாம் நோட் பண்ணியிருப்பாங்கன்னு அதே தான் நடந்தது. ராகேஷ் அவங்க பாருங்கள் 14 பாயிண்ட்டு, நம்ம நரேந்திர 9 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு 10 ரைட்டில் 4 பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு நம்ம தான். நரேந்திர அழகாக சோம்பீர் ஃபசலும் அப்படியே வலிச்சு போட்டு மேலே உளுந்து பிடிச்சிடுறாங்க. 10 ரைட்டில் 4 அப்புறம் பாலாஜி பாருங்கள், அஜிகே பவர் மேலே டி பாலாஜி அப்படியே உளுந்து அப்படியே பிடிச்சிடும். எங்கே நவரு பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்களாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்பெஷலி மோஹித் அண்ட் அபிஷேக். என்னது இதுக்கு 5 பேரோட போயிருக்கலாமா விளையாடுறதுக்கு? என்ன சொல்கிறதுனே தெரியல. எடுத்தோடனே நரேந்திர 1 பாயிண்ட் எடுத்தார். நபி பக்ஷா அவுட் பண்ணார். அப்புறம் நபி பக்ஷா 2 வாட்டி அவர் தான் அவுட் பண்ணார். ஃபஸ்ட்டு மினிட் அண்ட் 20th மினிட். அவங்க எடுத்தோடனே ஃபஸ்ட்டு எம்டி ரைட் தான். அஜிகே பவர் எடுத்தோடனே அவுட் பண்ணிட்டாங்க 3 பேர் சேர்ந்து. அண்ட் ராகேஷ் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அதை பற்றி நம்ம சொல்ல வேணாம். சாகர் வந்த கொஞ்சம் நேரத்துலையும் என்ன பண்ண முடியும்? அவர் 2 பாயிண்ட் தான், சப்ஸ்டிடியூட் தான் வந்தார். விஷால் 6, ரெகுலர் நரேந்திர 9, அஜிகே பவர் 2, இமான்ஷு 0, சாயல் குலியா 3, அபிஷேக் 2, மோஹித் 1, பஸ்ஸாமி 0. என்ன அதே இது அவங்களுக்கு பாருங்கள். ராகேஷ் 14, பாலாஜி 2, ரோஹித் குலே ஆல்ரவுண்டர் 9, நபி பக்ஷா ஆல்ரவுண்டர் 0. ஒரு ஆல்ரவுண்டர் இன்னொருத்தர் காம்பன்சேட் பண்ணுறாரு. 3 ஆல்ரவுண்டர் விளையாண்டாங்க பாலாஜி. நீங்கள் என்ன வரிசையாக அபிஷேக் அப்படியே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பேருக்கு ஸ்கோர் ஷீட்டை. ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டு அபிஷேக்கும் மோஹித்தும், பாக்கி 5 பேர் அப்புறமா ஃபில்லப் பண்ணிக்கலான்னு. இப்படியே விளையாடுறது பர்ஃபார்மன்ஸ். போய் உழ வேணாம் மேலே. அப்புறம் கடைசியில் போய் ஒரே ஆளை போய் ஆல் அவுட் ஆகுறாரு. 25வது நிமிஷத்தில் தனியாக போய் கிவ் அப் பண்ணுறாரு நான் ஆல் அவுட்டுன்ட்டுன்னு. அது முதலியா மேலே விழுந்து ஆல் அவுட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கலாம்ல. ஃபசலுக்குலாம் தேவையா? 10 பாயிண்ட் லீடு இருக்கும்போது எகிரி விழுறாரு மேலே. மூட்டை மேலே விழுற மாதிரி விழுந்து அவர் காலில் அவர் அடி அப்படி இருந்து விளையாட இருப்பாங்க. அது பேர் தான் கமிட்மெண்ட்டு. சும்மா பட்டும் படாமலும் தொடாமல் விளையாடுவேன். ஏன் கோவமாக பேசுகிறேன்? உங்களுக்காக தான் பேசுகிறேன். நான் எவ்வளோ வெற்றி தோல்வி பல கேம்ஸில் பார்த்துருக்கேன். நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக இதுக்காக உட்காந்துருந்தீங்க. நானும் எவ்வளோ தான் மோட்டிவேட் பண்ணுறது. உன்னால் முடியும், பண்ண முடியும். இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணி தோத்தாங்கன்னா என்ன பண்ணுறது? ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு. 20 மினிட்ல 9 பாயிண்ட் லீடு, 40th மினிட்ல 12 பாயிண்ட் லீடு. அப்புறம் ரிவ்யூ எடுக்கிறார். கடைசியில் 15 பாயிண்ட் பிரெயினில் இருக்கீங்க, ரிவ்யூ எடுக்கிறீங்க. உங்களுக்கு கடை சுறுசுறுப்பாக எடுக்க வேணாமா? அஜய்லாம் இருக்க வேணாமா? அஜிகே பவர் என்ன ஆச்சுன்னே தெரியல. வெறும் சுறுசுறுப்பாக இப்படி பண்ணுறத தவிர பாயிண்ட் எடுக்க முடியல. என்ன கோச்சிங் நடக்குது, என்ன ப்ராக்டிஸில் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சாயில் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு செல்ஃப் அவுட்டு பாருங்கள். அவரே காலால் போய் தொட்ட மாதிரி இருந்தது. அது ஃபஸ்ட்டு அவர் அவுட் ஆனது. ரைடர் அவுட் பண்ணவே இல்லை ராகேஷ். இவர் தான் ரீப்ளே போய் பார்த்தா இவர் தொடுறாரு. அதை சம்டைம் கோல் நடக்கும் ஃபுட்பாலில், செல்ஃப் கோல் அந்த மாதிரி. மோஹித் போகிறவரை போய் தொடுறாருங்க. ஒருத்தர் அப்படியே அவுட் ஆகிறாரு அவர் மோஹித். என்ன பண்ணுறீங்க? இதில் வேறு கோச்சுக்காரர்கள் எல்லாம் நீங்கள் வச்சுட்டு மோஹித் நடுவில் நின்று பேசிட்டு இருக்காரு. கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்கல்ல, நீங்கள் வச்சுட்டு விராட் கோலி நடுவில் நின்று பேசிட்டு இருப்பார். மோஹித் பேசிட்டு இருக்காரு. அஸ்வின் குமார்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அவர் ஷாக்ட். ஜெயிச்சிருந்தா கோச்சுக்காரரை பேசலாம்னு நினைக்கிறேன். அந்த கோச்சுக்காரரை ஏதி வச்சிருக்கேன். என்ன பேசுகிறேன்? மோஹித் எல்லாரும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு கோச்சுக்காரன். அவரை சுற்றி எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே டோட்டலி இட்ஸ் அ மெஸ். 7 செகண்டில் ஒரு ரைடு எடுக்கிற விஷாலை கம்ப்ளீட்டாக விளையாட வைக்க வேண்டியதானே? போன மேட்ச்சில் தான் சாப் அண்ட் சேஞ்சுங்க. இப்போ கடன்னு எல்லா சப்ஸ்டிடியூட்டும் யூஸ் பண்ணியாச்சு. பசல்லாம் வந்தால் ரெஸ்லர் மாதிரி வராருங்க. ஒரு ரெஸ்லர் எப்படி மேலே உழுந்து புளிவாங்க அப்படின்னு இவங்க தொட்டு பார்க்குறதுக்கு எப்படியோ தொட்டாச்சு நீங்கள் போய் தொடுறதுக்கே பயப்படுறாங்க நம்ம டிஃபெண்ட்.
சாகர் சாயல்குள்ளே என்ன தான் பண்ண முடியும்? எடுத்தோடனே எதுக்கு அப்புறம் சாயல்குள்ளே கேப்டன் போட்டு சாகரை வெளில உட்கார வச்சிங்க? டெல்மி வேறு எதாவது நின்றுருக்கா என்ன? ஒன்று இன்ஜூரினா விளையாடக்கூடாது. இப்போ நவீன எக்ஸ்பிரஸ்லாம் விளையாடலாமல் போயிட்டார்ல, அப்படி தான் கடைசி 2 நிமிஷம் வந்து விளையாடுறேன்னு எட்டி பார்த்துட்டு போகிறாரா என்ன? அப்போ சாயல்குள்ளே அடுத்தன வந்தோன்னே அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஃபஸ்ட்டே கோச் அவுட், கேப்டன் அவரே காலை தொட்டு அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார் அந்த கேப்டன். யார் அப்போ கேப்டன்? அவர் திரும்பி உள்ளே வர வரைக்கும் பதில் யார் சொல்கிறது இதுக்கெல்லாம்? ராகேஷ்லாம் செம்மையாக இன்னும் ரைடு மேலே எடுத்துகிட்டே இருக்காரு. இப்போ டோட்டலி எல்லாருமே நல்லா 3 ஆல்ரவுண்டரை போனாங்க பாருங்கள். டீமை மாற்றிட்டே இருக்காங்க. இப்போ குட் பிளேயரை கொண்டு வராங்க. நம்ம அப்படியே எழுதி பிரிண்ட் பண்ணிவிட்டு அபிஷேக், மோஹித்தை பாக்கி 5 பேர் அப்புறமா பார்த்துக்கலான்னா இது என்ன ஆட்டிடியூட்னு எனக்கு ஒன்றும் புரியல. பொழுது நீங்கள் 4 வீடியோ போட்டுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, கோச்சு கார்னர், அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தான் இருக்குது. ஐ டோன்ட் நோ. ராகேஷ் ஒரு சூப்பர் ரைடு எடுத்தோடனே எடுக்கிறாரு. 2+1 ஒரு போனஸ் பாயிண்ட் 2 பேர் எடுத்து 3 பேர் எடுத்துகிட்டு வட்டா அப்படின்னு அங்கே போகிறாரு. அப்போ 1 பாயிண்ட் எடுக்கிறதுக்கே திணறிட்டு இருக்கோம். 10 ரைடு பண்ணல 4 பாயிண்ட் தான் நரேந்தர். ஐடோன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபுல்லாக பார்த்தீங்களா? அந்த பவர் குயிக்காக டர்னுக்குன்னு அதெல்லாம் பண்ணுறாரு சுறுசுறுப்பாக. பாயிண்ட் இல்லையா? என்ன யூஸு? ஆடணும். சாகர் விளையாடுறதே பெரிய தப்பு. எடுத்த உடனே அங்கே பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க. எடுத்தோடனே என்ன இன்டென்ஷனில் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல உள்ளே வரும்போது. அப்புறமேல்ட்டு வந்து அவர் என்ன பண்ண 2 பாயிண்ட் தான் அவரால் எடுக்க முடியும் சாகர். அவர் நம்மளுக்கு ஜாஸ்தி டிஃபெண்டர், அவர் பாயிண்ட் அவர் தான். தேர்டாக என்னமோ இருக்கார் ரேங்கில். அவரை வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு அனுப்புறீங்க. என்ன இது லாஜிக் எனக்கு புரியல. என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஜெயிச்சிட்டிங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுருந்தீங்க, சார் அவர் லெஃப்ட் கார்னர், எல்லாம் லெஃப்ட் கார்னர், ரைட்டு கார்னர், லெஃப்ட் சென்டர், ரைட்டு சென்டர் வச்சுட்டு தான் இந்த நிலமையில் வந்து நிற்கிறோம். கேம் இஸ் அ கேம். பிடிச்சி தள்ளி விடுவா, டேஷை தூக்கி போய் வெளில போட வேணாம். அதை விட்டு நான் லெஃப்ட்டு, நான் ரைட்டு, நீ சென்டரு, நீ என்ன ஆச்சு கடைசியில்? 10வது நம்பர் யூபியோ தெலுங்கு டைட்டும் தோத்தனால இப்போ 8, 9 அப்படியே நின்றுட்டுருக்கோம். ஜெயிச்சிருந்தா 7வது போயிருக்கலாம். ஹோப் வருதுறேன். இன்னும் 4 மேட்ச் இருக்குது. இந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதுங்க. அதுதான் ஃபேக்ட்டு. ஹார்ஷா பேசுகிறேன்னா அதுதான் ஃபேக்டர். டே அண்ட் நைட்டு உட்காந்து இவங்களுக்காக 2 மாதமாக எல்லாமே நம்ம ரெடி பண்ணி ஃபேன்ஸ் டிஸப்பாயிண்ட். இதில் ஏற்கனவே அட்லீஸ்ட் நம்ம மாசானமுத்து, செல்வமணி, சதீஷ் அவங்கள விட்டுட்டு தோற்றுருக்கலாமே. கோச்சு பழிய தூக்கி அவங்க மேலே போட்டிருக்கலாமே. ஐயூரால் தான் தோத்தோன்னு. இப்போ அதே டீம் எடுத்துகிட்டு எதுக்கு எல்லோரும் நம்மளை ஃபேன்ஸை என்ன நினச்சிட்டு இருக்காங்க? அது அபிஷேக் விளையாட வச்சோமே தமிழ்னு சொல்கிறதுக்காகவா? அபிஷேக்கான்னு தெரிய வேண்டாம் என்ன பண்ணுன்ட்டுன்னு. விளையாடுறீங்களா எத்தனை வருஷமா? என்னென்னு எட்டி பார்த்துட்றீங்க. ஒரு இதில் கடைசியில் சாகர் பிடிச்சி விழுக்கார் போய் உலையா மேலே நின்றுட்டு வேடிக்கை பார்த்து என்ன பண்ணுறது? இல்லையா மேடம் கோவத்தில் தான் அப்படி பேசுகிறேன், தப்பாக நினைக்காதீங்க. வாட் டு டூ? இனிமேல் என்ன பண்ணுறது? அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் தான், அவ்வளோதான். இனிமேல் இவங்க 4 மேட்ச் ஜெயிச்சு அதுக்கப்புறம் மும்பை அவங்ககிட்ட தோற்று, மும்பை பெங்களூர் புல்ஸ் ஜெய்ப்பூர்கிட்ட தோற்று, புனேரி பக்கம் நம்பர் டை பண்ணி, ஹரியானா ஸ்டீலர்ஸ் மேபி -2 பாயிண்டில் போய் பெனால்ட்டி வந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரிங்களா இருக்குது? நடக்கிற மாதிரியா இருக்குது? ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காது. உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மேட்ச்சு. 5 மேட்ச் ஜெயிச்சிருந்தா பாருங்களேன். இப்போ 4 மேட்ச்சு இந்த டீம் மாதிரி ஜெயிக்கிறாங்களா பார்ப்போம். நான் ரிஜெக்டடாகவே பேசுகிறேன். எனவே அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் நினைக்கிற கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் ஆதங்கத்தை சொல்லுங்கள். இல்லை நான் பாய்ஸ்டாக பேசுகிறேன், நீங்கள் சொன்னது தப்பு. பாரு அடுத்த 4 மேட்ச் பாரு 50 பாயிண்ட் எடுப்பாங்க. முதலேன்னு சொன்னால் நான் ஒரு ப்ரிவியூவில் 40 பாயிண்ட் இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. இந்த டீம்கிட்ட 30 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. மொத்தமே 30 தான். அதுவும் கடைசியில் ஃபசல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார். போங்கப்பா எடுத்துங்கப்பா பாயிண்ட்டுன்னு. 34-25 ஒரு இதில் 14 பாயிண்ட் டிஃபரன்ஸ்லாம் இருந்தது 25 நிமிஷத்தில். எனிவே கிவ் மீ யுவர் வேல்யூபிள் கமெண்ட். பொறுமை பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.